உலகம் யாவையும் தாமலாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தாவி அஞ்சலி ஒன்றாராக ஆயர்க்காக ஏகி அஞ்சலி ஒன்று பெற்று அணங்கி கண்டு அயலாரோரில் அஞ்சலி ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். வழிபாட்டிற்கும் போற்றுவதற்கும் உரிய எல்லாம் வல்ல அருள்மிகு அம்மையப்பனின் திருவடிகளை பணிவன்போடு போற்றி மகிழ்கிறேன். அருள்தரும் சீதா பிராட்டியுடனாகிய அருள்தரும் ராமச்சந்திரமூர்த்தி பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக காவல் தெய்வமாக நம்முடைய அத்தனை செயல்களுக்கும் சித்தி ஏற்படுத்துகின்ற வகையிலே அருள்தரும் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கி கொண்டு வந்து அந்த காலத்தில் நல்லவர்களையெல்லாம் காப்பாற்றியிருந்த அந்த அற்புதமான மூர்த்தியாகிய அனந்தமங்கலத்தில் திருநேத்திர வீர ஆஞ்சநேய மூர்த்தியாக எழுந்தருளியிருந்து நம்மையெல்லாம் நாடு உயர்கொண்டு வருகின்ற அருள்மிகு ஆஞ்சநேயமூர்த்தி பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இனிய மெய்யன்பர்களே, இன்றைய நன்னாளில் கம்பராமாயணம் தொடர் விரிவுரை சிந்தனையில் நேற்று நாம் சிந்தித்த இடத்திலிருந்து தொடங்குவோம். ராமனும் லட்சுமணனும் சீதா பிராட்டியும் தவ முனிவர்கள் அதோ அங்கே என்று சொல்லப்பட்ட இடத்தை சுட்டி காட்டிய வகையிலே சித்திரகூடம் என்ற இடத்திலே சென்று அவர்கள் தங்கிவிட்டார்கள். அங்கே எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்கு செய்து தரப்பெற்றன. ஆங்காங்கே முனிவர்களும் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். இவ்வண்ணமாக அந்த காட்சிகளை நிறுத்திவிட்டு கம்பன் திரும்ப வந்து அயோத்தி மாநகரத்தினுடைய அந்த சூழலை மீண்டும் விளக்குவதற்காக ஒரு கதை கோப்பிலே கொஞ்சம் மாற்றிக்கொள்கிற வகையில் அமைத்து கொண்டான். இங்கே வந்து பார்க்கிற பொழுது அயோத்தி மாநகரிலே தசரத மகா சக்கரவர்த்தி ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியேன் என்று வெள்ளிபாரதத்தில் கர்ணன் சொன்னது போல உயிர் உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா என்று பார்க்க முடியாத வகையில் புற்றுயிரும் கோயிலுமா கிடக்கிறார். இப்போவோ அப்போவோ என்று இருக்கிறார். மனம் ரொம்ப சோர்ந்து விட்டார். அருகிலே கோசலை அமர்ந்திருக்கிறாள். கொஞ்சம் தொலைவிலே கைகை நின்று கொண்டிருக்கிறாள். கொஞ்சம் தூரம் தொலைவிலே சுமத்திரை நின்று கொண்டிருக்கிறாள். மற்ற பணியாட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வசிஷ்ட மகரிஷி கீழே ராமன் ஏறி போன தேர் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார். சுமந்திரன் இன்னும் தேரை ஓடி போய் விடலை. இந்த சூழ்நிலையில் கோசலை தசரதனாய் இருக்கிற தன்னுடைய கணவனை பார்த்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நம்முடைய பிள்ளை ராமன் வந்து விடுவார் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள். அப்பொழுது தசரத மகா சக்கரவர்த்தி ஒரு வரலாற்று செய்தியை சொன்னார். எப்பொழுதுமே நிரபராதியாயிருக்கிற நாம் அளவிறந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வருகிறது என்றால் அதற்கு பின்புலமாக நாம் செய்த ஒரு பாவம் காரணமாக இருக்கு. நீங்க நாம் என்ன முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த பிறப்பில் நாம் நல்லவர், இந்த பிறப்பில் நாம் யாருக்கும் பாவம் பண்ணவில்லை. ஆனால் நாம் எடுத்து வந்து எத்தனையோ ஜென்மங்களில் பல பிறவிகளில் பாவமே செய்திருக்க மாட்டோமா என்ற சொல்ல முடியாது. நம்முடைய ஒவ்வொரு பிறவியிலும் நல்வினையும் செய்வோம், தீவினையும் செய்வோம். நல்வினையினால் புண்ணியம் வரும், தீவினையினால் பாவம் வரும். இந்த நல்வினையும் தீவினையும் நாம் செய்துத்தான் ஒவ்வொரு பிறவியிலும் கர்மாக்களை சேர்த்துக் கொள்கிறோம். நம்ம சைவ சித்தாந்தத்திலே எடுத்துக்கொண்டு வந்த பிறப்பில் நாம் அனுபவிப்பதற்காக முகந்து கொண்டு வந்த வினைக்கு பிராரத்த கர்மான்னு பேர். அந்த கர்மா ரெண்டு பிரிவுபடும். ஒன்று நல்வினை, இன்னொன்று தீவினை. சில நேரங்களில் எதிர்பாராது நமக்கு சில மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கும். நம்முடைய முயற்சியே இல்லாமல் கிடைக்கும். அது முன் ஜென்ம நல்வினையினால் வந்த பரிசு. நாம் நினைத்து பார்க்க முடியாமல் நம்முடைய அறிவுக்கு காரணம் தெரியாத வகையிலே அளவிறந்த துன்பம் வரும். அதற்கு காரணம் முன் ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவத்தை இறைவன் ஊட்டுகிறான் அர்த்தம்.
எனவே எது வந்தாலும் நாம் என்ன முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இது என்னால் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. எக்காரணம் கொண்டும் யாரையும் நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எக்காரணம் கொண்டும் யாரும் நமக்கு எதிரிகளாக பிறக்கவில்லை. எதிரிகளாக இருந்து அவர்கள் பேசுகிறார்களே, ஏசுகிறார்களே, அவமானப்படுத்துகிறார்களே, நமக்கு சம்பந்தம் இல்லாமல் துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்று கேட்டால், அப்படி அவர்கள் செய்ய சொல்லி இறைவன் தான் மாற்றப்படும். நாம் ஒன்றை முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் வினையை ஊட்டுகிறான், இறைவன் கர்மாவை ஊட்டுகிறான். கர்மாவை அனுபவித்து கழிக்கத்தான் இந்த பிறப்பு எடுத்து வந்திருக்கிறோம். அதற்கு கருவியாக எக்ஸ் ஆர் ஒய்யை தேர்ந்தெடுக்கிறான். இவரால் நன்மை, இவரால் தீமை. அப்ப நாம் என்ன முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த நபரை நாம் இவர் நல்லவர், நமக்கு நண்பர் என்போ, இவர் நமக்கு தீயவர், இவர் பகைவர் என்போ தயவு செய்து மனிதர்களை குறித்து நீங்கள் எடை போடாதீர்கள். அருமையான பாட்டு, குருஞான சம்பந்தர் பாட்டு. அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால், சொல்றேன், அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே, அவர் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால், அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணுக. அவ்வளவுதான் பாட்டு. நல்லவர் என்றும் பொல்லாதவர் என்றும் நீயே அனாவசிய மனிதர்களை போட்டு ஜட்ஜ் பண்ணுகிறது. இவர்கள் ஸ்பூன், இவர்கள் கருவிகள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்றார் திருவள்ளுவர். இவ்வளவையும் சேர்த்து முன்னாடி ஒரு வரி அடிக்கடி மேலே கேட்பீங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுக்கு முதல் வரி என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த நாட்டில் அரசியல்வாதிகளும் பல்வேறு விதமான அறிஞர்களும் விற்பனர்களும் யாதும் ஊரே யாவரும் கேளு, யாதும் ஊரே யாவரும் கேளிக்கிற வரி மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. என்று கணியன் பூங்குன்றனார் ஒரு காலத்தில் சொல்லவில்லையா? இது தமிழன் நான் சொன்னான், தமிழன் கூட பெரிய அரிய சிந்தனை, பெரிய சிந்தனை, நுட்பமான சிந்தனை சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த கணியன் பூங்குன்றான் சொல்லப்பட்ட அந்த அறிஞன் யாதும் ஊராக யாவரும் கேளிராக நமக்கு அமைய வேண்டும் என்றால் தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற அந்த கருதுகோளை ஒத்துக்கணும். எல்லா ஊர்களும் எனக்கு சொந்தமான ஊர்கள் தான் என்றோ, எல்லா மக்களும் எனக்கு உறவினர்கள் தான் என்றோ நான் முடிவெடுக்க வேண்டும் என்றால், எனக்கு எந்த ஊரும் அயல் ஊர் இல்லை. எனக்கு எந்த ஊரும் அயல் ஊர் இல்லை, எனக்கு யாருமே பகைவர்கள் இல்லை என்ற பொது நிலை எண்ணம் நமக்கு வேண்டும் என்றால், தீதும் நன்றும் பிறதரவாரா என்ற இரண்டாவது வரியை ஒத்துக்கொண்டால்தான் முதல் வரியாயிருக்கிற யாதும் ஊரே யாவரும் கேள் என்ற வரி சித்தமாகும். இந்த நாட்டை என்ன செய்து விட்டார்கள்? முதல் வரியை மட்டும் சொல்லிவிட்டு இரண்டாவது வரியை சரியாக மூடி மறைத்து விட்டார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த வரியை பயன்படுத்தவங்க நாத்திகர்கள், ஆன்மீக மறுப்பாளர்கள். ஆன்மீக மறுப்பாளர்களுக்கு என்னன்னா, தீதும் நன்றும் பிறதரவாரா என்ற அந்த கான்செப்ட், அந்த விதி நம்பிக்கைக்குரிய அந்த செய்தி உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு கவிஞனின் கருத்தை சொல்ல வருகிற பொழுது ஒரு பாதியை ஒத்துக்கொண்டு ஒரு பாதி ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது அந்த கவிஞனை கூறு போட்டு பார்க்கிற ஒரு பொருள். ஒன்று ஒரு கவிஞன் சொன்னால் முழுக்க ஒத்து இல்லை, அந்த கவிஞன் கருத்தை எடுத்துக்காது. அந்த கவிஞனின் ஆழமான சிந்தனை என்னவென்றால்,
என்னுடைய துன்பத்திற்கும் என்னுடைய இன்பத்திற்கும் நான் செய்த பாவ புண்ணியங்கள் தான் காரணம் என்பதை ஒத்துக்கொண்டால்தான் எனக்கு எல்லா ஊர்களும் என் ஊர்களாக, எனக்கு எல்லா மக்களும் எனக்கு உறவினராக அமைய முடியும். இதை சொன்ன அந்த கவிஞனுடைய அந்த ஆழமான சிந்தனையை நீங்கள் கூறு போட்டு பாதி ஒத்துக்கொண்டு பாதி மறுப்பு என்பது ஒரு விதமான அறிவு கொலை, சிந்தனை கொலை. இதை இன்னைக்கு பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேடைகளிலே. நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த தொடரை சொன்னவன் கணியன் பூங்குன்றனார் என்று சொல்லுகிற கவிஞன் என்று முடிவெடுத்து விட்டு அந்த முழு பாட்டை சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு நேரம் இல்லை, இறங்கி போடுவார். அந்த பாட்டை இன்னொன்னு சொல்றான் அந்த கவிஞன், முழுசா பாட்டை படிச்சு பார்க்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவன் திட்டமிட்ட வகையில் நடைபெறுவதில்லை. என்னதான் திட்டமிட்டாலும் அந்த வாழ்க்கை நாம் திட்டமிட்ட வகையில் நடைபெறுவது இல்லை. அது எது போல என்று சொன்னால், ஆற்றின் நீரோட்டத்தில் ஒரு போட், ஒரு பாய்மர கப்பல், அது அந்த ஆற்றின் ஓட்டத்திலேயே போகத்தான் முடியும் பொழுது எழுத்து போக முடியாது. அது ஆற்றினுடைய ஓட்டத்தின் போக்கில் தான் இது போக முடியுமே தவிர இதற்கு வேறு எந்த ஆற்றலும் கிடையாது. அது எழுதலாம் அந்த கவிஞன். நீர் வழிப்படும் துணை போல இந்த பாட்டை வருது. அதெல்லாம் யாரும் மேலே சொல்றது கிடையாது, தெரியாதது இல்லை, அது உன் உடன்பாடு இல்லை. நீர் வழிப்படும் துணை போல ஆருயிர் முறை வழிப்படும். முறைனா விதி. நம்முடைய உயிரானது நாம் கொண்டு வந்த விதியின்படி தான் நடக்கிறது என்பதை அறிவோர் காட்சியில் தெளிந்தனங்கிறது. நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதனால நீ என்ன பயன் கண்டு? அதனால நான் யாரையுமே ரொம்ப பெருசா புகழ்ந்து பேசுறதும் இல்லை, யாரையுமே இழிவா பேசுறதும் இல்லை. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று பாடினான். ஒரே பாட்டு தான். சங்ககால புலவனாய் இருக்கிற இந்த கணியன் பூங்குன்றனார் மன்னராட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவன். பெரியோரை வியக்கவும் மாட்டேன், சிறியோரை இகழவும் மாட்டேன், மன்னராட்சி காலத்தில் பேசுறாங்க. எவ்வளவு தைரியம்! அது முன்னர் முடிவெடுத்தான். எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒன்று இருக்குமானால் அது எந்த மன்னனோ எக்ஸ்ட்ரா போய் கொடுத்துதான் ஆகணும், இறைவன் கட்டளை. எனக்கு ஒன்று கிடைக்காது என்றால் எந்த மன்னனும் இறைவன் அனுமதி இல்லாமல் எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி என்றால் கிடைப்பதை இறைவன் கொடுத்து விடுவான், கிடைக்காது எனக்கு கொடுக்க மாட்டான் என்றால் இந்த மனிதர்கள் ஏமாற்றம். இவர்கள் இறைவனுடைய கைக்கூலிகளை தவிர இவர்கள் என்ன எனக்கு செய்ய முடியும்? அல்ல, இந்த மனிதர்களை போய் ரொம்ப வசதியா பேசிக்கிட்டு இருக்கலாம், தேவையில்லாத வேலை என்ற சமய அடிப்படையில் சமூக புரட்சி செய்தவன். நம்ம அவனை அப்படி அறிவுப்படுத்துறீங்க. வேடிக்கை என்னவென்றால், தமிழ் இலக்கியங்களில 100 பாட்டு 200 பாட்டு 1000 பாட்டு பாடினவங்களா இருக்காங்க. இந்த ஒரு பாட்டு தான் பாடியிருக்காங்க. இன்னும் ஒரு பாட்டு ஏதோ நூல் இருக்கு சொல்றாங்க, எனக்கு சரியா கிடைக்கல. இந்த ஒரு பாட்டை உலக புகழ் பெற்றுட்டாங்க. ஒரே பாட்டில் உலக புகழ் பெற்ற கவிஞன் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் பற்றி நிறைய சொல்லணும். அது இருக்கு. அதோட அப்படின்னா என்ன தெரியுதுன்னு கேட்டால், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விதியினால் அமைக்கப்பட்ட ஒரு பொருள் இறைவன் நமக்கு ஊட்ட வேண்டும் என்று எண்ணிவிட்ட பிறகு மனிதர்கள் தடை பண்ண முடியாது. நமக்கு கிடைக்காதது என்று ஒரு பொருள் இருக்குமானால் மனிதர்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் இறைவன் அனுமதி இல்லை என்றால் அது கிடைக்காது. ஒரு அருமையான பாட்டு குறிஞ்சாந்து, நீ இயற்ற ஓர் பொருளை நிச்சயித்த நாயேனும் போய் இயற்றல் செய்ய புரிகுவேன், நீ இயற்றல் ஆக்காது அணுவும் அசையுமோ அவ்விகற்பம் தாக்காத சொக்கநாதா. சொக்கநாத வெண்பா. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுங்க, கம்பராமாயணத்தோட முக்கியமான கட்டம் இது. எல்லாம் விதியின் பிழை, அவ்வளவுதான். நாம் எல்லாவற்றையும் அதுக்காக நீ யாரையும் மதிக்க வேண்டாம் என்றோ எல்லோரும் தூஷிக்க வேண்டும் என்று சொல்லல. ஒரு லெவல், அவ்வளவுதான்.
ஒரு எல்லை தான். இறைவனை புறக்கணித்து விட்டு மனிதரை புகழாதீர்கள். இந்த மனிதர்கள் இறைவனுக்கு கருவி, அவ்வளவுதான் என்று முடிவெடுத்து பாடினார். இப்போ தசரத மகா சக்கரவர்த்தி என்ன சொல்ல வருகிறார்? கோசலே அப்படின்னு கூப்பிட்டார். சுவாமி, நீங்க ஒன்றும் மனக்கவலைப்பட வேண்டாம், ராமன் திரும்பி வந்துருவான், நீங்க நல்லபடியா வாழலாம் என்று சொல்றார் கோசலை. அந்த தயருடைய கால் அமுகிட்டு. அப்ப தசரதர் சொன்னார், அறியாது பேசுகிறாய் கோசலை, நான் மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன். நான் இந்த பிறப்புல மகாராஜா வாழ்ந்த காலத்திலே ஒரு மாபெரும் பாவம் பண்ணியிருக்கிறேன். அது உங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு தசரதன். அது என்ன பாவம் என்று கோசலையும் மற்றவர்களும் கேட்டார்கள். ஜலபோஜ முனிவர் என்று ஒரு முனிவர் வாழ்ந்தார் ஒரு காலத்தில் காட்டில். அவருக்கு பிறப்பிலேயே கண் பார்வை தெரியாது. அவருடைய மனைவி, அவளுக்கும் கண் பார்வை தெரியாது. 2 பேருமே குருடர்கள். அவளுக்கு ஒரு அற்புதமான மகன் இருந்தான். சிரவணன் என்று அவன் பெயர். சுரோச்சனன் என்று சொல்லுவார்கள் வடமொழியில, தமிழிலே சிரவணன் என்று சொல்லுவார்கள். இந்த சிரவணன் என்ற இந்த குழந்தை தன் அப்பாவையும் அம்மாவையும் ஒரு உரி மாதிரி வச்சுக்கிட்டு முன்பக்க தட்டுல அம்மா உட்கார வச்சுக்குவான், பின்பக்க தட்டு அப்பா உட்கார வச்சுக்குவான். அந்த உரிய தூக்கிக்கிட்டே போவான். எங்க போனாலும் போய் பிச்சை எடுக்கும், எங்கேயாட்டி வாங்கி அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பாக்கி சாப்பிடுவோம். அதனால ஜலபோஜ முனிவராக இருக்கிற அந்த தந்தையும் அவர் மனைவியாக இருக்கிற அந்த பையனுடைய தாயும் தங்கள் கண்பாரை போய்விட்டது என்ற வருத்தத்தில் இல்லாமல் நிம்மதியாக இருந்தார்கள். பிள்ளை சுமந்து வாழ்ந்தான். அந்த சுமப்பதே ஒரு சுகம் என்று வாழ்ந்தான். பள்ளிக்கூடத்தெல்லாம் போல எதுக்கும் போல அவள் படிக்கவும் இல்லை. ஒரு நாள் ஜலபோஜ முனிவராக இருக்கிற அவர்களுடைய மனைவியாக இருக்கிற அவளும் அந்த உரி போன்று இருக்கிற இடத்துல தூக்கி போற போது அந்த தாய் சொன்னான், சிரவணா, அம்மா ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்கடா கண்ணு, கொஞ்சோண்டு தண்ணி எங்கேயா குடிச்சு போடுறா என்று கேட்டா. இப்போ எங்கடா போய்கிட்டு இருக்கோன்னு கேட்டா. கண்ணு தெரியாது. அம்மா ஒரு மலை பக்கமாக போய்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் ஒரு பெரிய தண்ணி ஓரமாக சத்தம் கேட்குது, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை ஒரு இறக்கு ஒரு மரத்தடி வச்சுட்டு ஒரு வாய் குறுகலான ஒரு குடுவை அதை தூக்கிட்டு ஓடனா உள்ள ஓடி போய் அந்த தண்ணி வர இடத்த அந்த வாய்க்குற அந்த பாத்திரத்தில் குடிச்சா குடன்னு தண்ணி விட்டு உள்ள போச்சு. பக்கத்தில் வேட்டையாட வந்த தசரத மகா சக்கரவர்த்தி புதருக்கு பின்னாடி மறைவில் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவர் யானை தான் தண்ணி குடிக்கிறதுன்னு இவர் நினைச்சுக்கிட்டு அந்த சவுண்ட் வந்த இடத்துல இருந்து அம்பு போட்டார். அந்த அம்பு வந்து அப்படியே சிறுவனுடைய மார்பிலை தைத்து அம்மா என்று புள்ள கீழே விழுந்தான். தசரதன் ஓடி வந்து பார்க்கிறான், ஒரு மகன் இளைஞன் அம்பு பட்டு வெள்ளத்தில் கிடக்கிறான், உயிர் போவது. தம்பி, நீ யாரா தம்பி என்று தசரதன் ஓடி போய் அணைச்சிட்டு கேட்டான். நீங்க யாரு என்று அந்த பையன் பிள்ளை கேட்டான். நான் அந்த நாட்டை ஆளுகிற மன்னன் தசரதன் பேர். இப்படி செய்யலாமா? நாட்டை காக்கிற நீங்களே என்னை கொன்று விட்டீர்களே, அப்படி ஒரு வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரலாமா? தம்பு போட வேண்டாமா என்று ரொம்ப கண்ணீர் விட்டான். உடனே அவன் தசரதன் சொன்னா, கவலைப்படாத தம்பி, உன்னை நான் பாதுகாத்து காப்பாத்துறேன். நீங்க என்னை பாதுகாக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. என் உயிர் பிரிவதுதான். எங்க அம்மா அப்பா அதோ அந்த மலையை மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் கண்டு தெரியாது. அவர்களுக்கு இவ்வளவு நாளா நான் தான் கண் பார்வையுடையவனா இருந்து உதவி செஞ்சுட்டு வந்தேன். ஒரு உரியில வச்சு அப்பாவை அம்மா தூக்கிட்டே சுமந்து வாழ்ந்தேன். அந்த சுமப்பதில் ஒரு சுகம் என்று வாழ்ந்தேன். அநியாயமா என்ன கொண்டுட்டீங்களே மகாராஜா. கவலைப்படாரா தம்பி, உங்க இடத்துல இருந்து உங்க அம்மா அப்பா நான் சுமந்து வாழறேன். நீங்க ஒரு விஷயம் சொல்ற, அம்பு போட்டு கொண்டது தப்புதான், ஆனா அதுக்கப்புறம் அவன் நேர அரண்மனைக்கு போயிருக்கலாம், ஒன்னும் கேட்க முடியாது. ஏனென்றால் பத்திரிகைகள் கிடையாது, போட்டோ எடுக்க முடியாது, நிருபர் பேட்டி காண முடியாது, மறுநாள் கட்சி பேப்பரில் போட முடியாது, எதிர்கட்சிக்காரன் பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது மன்னராட்சி காலத்தில். நான் மனசாட்சி, நீங்க எதுவுமே இல்லையே, யாரும் கேட்க முடியாதுங்க. ஆனா மனசாட்சி தூங்க முடியாது.
போய் அரமனை பெட்ல படுத்திருந்தான்னா அந்த புள்ள அம்மா அம்மான்னு அழு செத்த காட்சி என்னால் மறக்க முடியலையே. அவங்க அப்பா அம்மா சுமந்து சுமந்து வாழ்ந்தேன்னு சொன்ன அந்த பிள்ளை அப்படியே போட்டு வந்துட்டேனே, நான் அநியாயமா ஒரு பிள்ளையை கொண்டுட்டேனே, எனக்கு எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன் என்று மனசாட்சி உறுத்துங்கிறதுனால தசரதன் போகல அரண்மனைக்கு. அங்கேயே தூக்கி அந்த பிள்ளைய மடியில போட்டுக்கிட்டு, கவலைப்படாதா தம்பி, உன் பேர் என்ன கேட்டா சிரவணன்னு சொன்னான். உன் இடத்துல இருந்து உங்க அம்மா அப்பா காப்பாத்துறேன் என்று சொன்னான் தசரதன். ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னா நஷ்ட ஈடு என்பது பணம் இல்லை. பணம் யாரு சார் வேணும்? ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னா அந்த ஆக்சிடென்டால எந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதோ அந்த குடும்பத்துக்கு இந்த ஆக்சிடென்ட் இறந்து போன இவன் இடத்துல இருந்து ஒன்னால பணி செய்ய முடியுமா? அவன் மாதிரி மளிகை சாமான் வாங்கி கொடுக்கணும், அவன் மாதிரி பணத்தை பண்ணி கொடுக்கணும், அவன் மாதிரி வீட்லயே சர்வெண்டா கிடக்கணும், அவன் வீட்டில் கூர்க்காவா கிடக்கணும். செய்ய முடியுமா? செய்ய முடியலன்னா கொன்னவனுக்கு பாவம் போவாது சார். இது அந்த காலத்து தசரதன் நீதி, கம்பராமாயண நீதி. சும்மா பல பேர் 4 பேர் அடிச்சு போட்டு தலை 25 பணத்தை கொடுத்து போறது இல்லை. அது பண திமிரு. அதெல்லாம் கரிகாலத்தினுடைய கொடுமை. தசரதன் நினைச்சிருந்தான்னா பணம் கொடுத்துட்டு போயிருக்கலாம். இல்லை யாரையாவது அமைச்சர் கூப்பிட்டு அந்த இல்லை அவன் இறந்து விட்டா போட்டு அதை பயத்துக்கு ஆத்திர போட்டு போடா பேப்பரில் வராமல் பார்த்துக்க சொல்லிடலாம்ல. அந்த அப்பா அம்மா 2 பேரும் வருத்தப்பட்டாங்க. அவங்களையும் ஆத்திர தூக்கி போட்டு ஆற்றுல இடமா இல்லை. ஒரு வரியில முடிச்சிடலாம் சார், இந்த பிரச்சனையே ஒரே ஒரு வரியில முடிச்சிடலாம் சார். அவனை யாரும் கேட்க முடியாது. ஆனா தசரதன் அப்படி செய்யல. தூக்கி மடியில் விட்டு அழுதான். உன் இடத்துல இருந்து உங்க அம்மா அப்பா காப்பாத்துறேன்னு சொன்னா முடிஞ்சு எங்க அம்மா அப்பா விரும்பினாங்கன்னா காப்பாத்துக்கு பெரியவர். சரி புறட்டு போங்க, எங்க அம்மா அப்பா 2 பேரும் தண்ணீர் தாகத்தில் இருக்கிறாங்க, அவங்க தண்ணீர் தாகத்தோடு இருக்க வேண்டாம், நான் உள்ளதான் வந்து இந்த குடுவையை கொண்டு எங்க அம்மா அப்பாவுக்கு தண்ணி கொடுங்க. சரி தம்பி கொடுப்பான்னு குடுவை வாங்கிக்கிட்டான் தசரதன். அப்படி போட்டு அவங்க அம்மா அப்பா, நான் கொண்டு உங்க அம்மா அப்பா தண்ணி கொடுத்துட்டு வர்றேன், நீ இருன்னார். நீ வரவளை நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ போய் தண்ணி கொடுத்துட்டு வா அப்படின்னு நான் பையன் சொன்னான். கொஞ்சம் தசரத மகா சக்கரவர்த்தி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டான். என்னடா தம்பின்னு தசரதன் கேட்டான். நீங்க இங்கேருந்து போய் குடுவையை கையில வச்சுக்கிட்டு பெரியவங்களே பெரியவங்களே பெரியவரே பெரியவரே அம்மா பெரியவங்களே என்று சொல்லி கூப்பிட்டு இந்த தண்ணியை கொடுக்க போனீங்கன்னா என் குரல் இது இல்லை என்று புரிந்து கொண்டு அவர்கள் தண்ணீர் உண்ணா குடிக்காம செத்து விடுவார். அதனால் மகாராஜா என்ன எக்காரணம் கொண்டும் நான் இறந்து விட்ட செய்தியை சொல்லாமல் என் தாயும் என் தந்தையும் இந்த தண்ணியில ஒரு 2 மூடா தண்ணி குடித்து விட்ட பிறகு யாகம் தீர்ந்து விட்ட பிறகு நான் இறந்த செய்தியை சொல்லுங்கள். அதன் பிறகு அவர் உயிரோடு இருந்தால் நீங்கள் காப்பாற்றுங்க. ஏனென்றால் என்னுடைய சாவு அவர் சொல்றான் பாருங்க பையன் மகன் அவன் தான் சொன்னாங்க. என் இறப்பு கூட என் தாய் தந்தை தாகத்தோடு இறப்பதற்கு காரணமாகிவிடக்கூடாது. ஏனென்றால் தாய்க்கும் தந்தைக்கும் ஒருவேளை உயிர் பிரிய நேரத்தில் துளசி தண்ணி ஊத்தத்தா உள்ள. ஆனா நான் இறந்து போனேங்கிற செய்தியே எங்க அம்மா அப்பா 2 பேரும் தாகத்தை சாந்தி பண்ணிக்காமலே அப்படியே மகனே நிறுத்திட்டாங்கன்னா அந்த தாக சாந்தம் பெறாத நிலையில் அவங்க இறந்ததற்கு நான் என் இறப்பு காரணமாகிடுவேன். மகாராஜா எப்படியா தண்ணி கொடுத்துருங்க எங்க அப்பா அம்மா. செல்வா தம்பி என்று சொல்லிட்டு போனா வந்த சரவண அம்மா நான் செத்துட்டோம். நேர தசரதர் போனார். இதெல்லாம் சார் படிப்பதற்கு பணம் வைக்கணும். வச்சால பிள்ளைக்கு ஒரு 100 பேருக்கு 10 பேர் கேட்பான். நேராக போனேன். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கண்டு தெரியாது. பையன் வரது காலதானம் ஆகுது என்று வருத்தத்தில் அந்த தாய் சிரவனான்னு சொல்லிட்டே இருக்கான். தசரதர் இங்கேருந்து போய் அந்த தண்ணி குடுவை இருக்கிற அந்த குடுவையை கொண்டு போய் அந்த அம்மா கையில இடிச்சான். இடித்தான்னா ஏதோ குடுவை வந்து விட்டது என்று தாகத்தில் வாங்கி கடற்கடல் கொடுத்து விடுவாள் என்று இவன் எதிர்பார்த்து இடித்தான். அந்த தாய் குடுவையை வாங்கல. யார் நீன்னு கேட்டான்.
என் மாணவன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அவளுக்கு தான் கண் தெரியாதே, வந்தவன் மகன் இல்லை என்று இப்படி புரிந்து கொண்டாள் என்று இதை கேட்டான். இல்லடா, அந்த தாய் என்ன நினைக்கிறார், இந்த குடுவை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு என் மகன் வந்தான்னா அங்கேருந்து ஓடி வரும்போதே அம்மா 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 கத்திக்கிட்டே ஓடி வந்து இங்கே தண்ணி குடிக்க போனோம்னாம்மா அங்கே ஒரு யானை தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுமா, பயந்துட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் அது போன பிறகுதாம்மா தண்ணி குடிச்சிட்டு வந்தேன், அதை கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுமா, என்னை மன்னிச்சுமான்னு சொல்லிட்டு 10-100 வார்த்தைகளை எனக்கு ஆசுவாசமான வார்த்தையை கொடுத்துட்டு என்னை அப்படியே தூக்கி தன்னுடைய மார்பை போட்டுக்கொண்டு என் வாயில் குடி வைத்து தண்ணீரை ஊட்டுவானை தவிர வந்து இடிக்க மாட்டான். என் மகனாக இருந்தால் அப்படி என்றால் என் கையில் வந்து எந்த விதமான வார்த்தையும் பேசாமல் இடிக்கிறான் என்றால் இவன் என் மகன் இல்லை. உளவியல். யார் நீ என்று கேட்டான் அந்த தாய். யசோதனுக்கு இனிமேல் வாய் திறந்து பேச முடியாமல் இருக்க முடியவில்லை. நான் வந்து தண்ணீர் குடிங்க. யார் நீ? எங்கள் மகன் சிறுவனன் எங்கே? அவன் என்ன என்று அந்த தாய் பதறான். தண்ணீர் பிடிப்பதற்காக போன அந்த மகன் என்ன ஆனான்? உடனே தசரதன் சொன்னான், ஒன்றுமில்லை தாயே, ஒன்றுமில்லை அம்மா, தண்ணீர் பிடி. இல்லை, சொல்லு, உண்மையை சொல்லு. உங்கள் மகன் தண்ணீர் பிடிக்க வந்த பொழுது நான் தான் யானை தண்ணீர் பிடிக்கிறது என்று தவறாக கருதி கொண்டு அந்த குரலை வைத்துக் கொண்டு அந்த ஓசை வைத்துக் கொண்டு அம்பு போட்டு என்றாள். அம்பு போட்டு கொன்று விட்டேன். சிரவணான்னா செத்துட்டார். அந்த அப்பா உயிர் போல டேய் கிட்ட வாடான்னு கூப்பிட்டா. என்ன கண்ணு தெரியாத இருக்கு. யாரா நீன்னு கேட்டார் அவரு. இந்த சலபோஜ முனிவர். நான் இந்த நாட்டை ஆளுகிற மன்னன் தசரதன். நீ எல்லாம் ஒரு மன்னனடா, மானம் இழந்தவனே, அறிவு இழந்தவனே, எப்பரா என்னுடைய மகனை கொல்ல உனக்கு மனசு வந்தது? நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டாய் அட பாவி. இதோ மகனுடைய குரல்களை இறந்து விட்டாப்பா. இந்த பாவம் உனக்கு உன்னை எவ்வளவு சுத்தம் தெரியுமா உனக்கு? வாங்க விடா சாபம். நாங்கள் முனிவர் என்ன சாபம் என்று கால் கொண்டுகிட்டே கேட்டான் தசரதன். எங்களுடைய மகன் எங்களை விட்டு பிரிந்து உயிர் இறந்து விட்ட பிறகு செய்தி கேட்டு நாங்கள் இறப்பது போல உனக்கு ஒரு மகன் பிறந்து. உடனே தசரதன் அம்மா அந்த அப்பா காலை பிடிச்சிக்கிட்டான். நான் வேண்டும் என்றே உங்கள் மகனை கொல்லவில்லை, தெரியாமல் செய்து விட்டேன். ஓ, அப்படி ஒரு பிராயச்சித்தமா உனக்கு? அட பாவி தசரதா, இப்போ சொல்லுகிறேன் மாமன்னனே, உனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் இறக்க இல்லை, அவன் உன்னை விட்டு பிரிய நீ இறப்பாய். அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சி தசரதன் யாருக்கும் சொல்லல. அந்த பெரியவருடைய அவரே இறந்துட்டார். இது இப்பொழுதெல்லாம் இந்த நேரத்தில் எல்லாம் தசரதனுக்கு குழந்தை இல்லை. கோசலை, கையை, சுமத்திரை எத்தனை மனைவி செய்து கொண்டாலும் குழந்தை இல்லாதனால அவனுக்கு குழந்தை இல்லாத நிலையிலே அவன் பரிந்து வைத்துக் கொண்டிருந்தான். இப்போ ஜலபோஜி முனிவராக இருக்கிறவருடைய சாபம் படிக்க வேணும்னா ஒரு குழந்தை பிறந்தே ஆகணும். சாபம் படிக்க வேண்டும் இல்லை. அவனுக்கு இந்த கட்டத்தில் ஒரே ஒரு சின்ன மகிழ்ச்சியான ஒரு பிள்ளை பிறக்க போகுது என்று இருந்தான். அதான் கோசலை. இதை சொல்லவே இல்லை நீங்க இவ்வளவு நாளா. சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒரு மகா பாவி என்று சொல்லணும். அதனால் கோசலை, ராமன் பிரிவதும் உறுதி, நான் இறப்பதும் உறுதிவிட்டது. இதுதான் நம் வாழ்க்கையில நம்ம எதிர்பாராத சில அடி வருது பாருங்க. வாழ்க்கையில் எதிர்பாராத சில துன்பம், அது ஏதோ ஒரு சாபம். சில நேரங்களில் அது இந்த பிறவியின் சாபமாயிருக்கலாம். நமக்கு தெரியாத பல பிறவிகள் வாங்கி வந்து சாபமாயிருக்கலாம். யாரும் காரணம் அல்ல. ஒரே தசரதன் சொல்லிக்கொண்டே இருந்தான். வசிஷ்ட மகரிஷி பார்வையில சுமந்திரன் வந்து தேரை அவுத்து போட்டான். தேர் கீழே குதிரைகள் அவிழ்க்கிற சத்தம் கேட்டு தசரதன் கேட்டான். சுமந்திரன் வந்து விட்டான் போல் தெரிகிறது கோசலை, போய் நம்முடைய பிள்ளை ராமன் அழைச்சிடுவாங்க. சாகும் தருவாயில் அந்த அலமரும் பாருங்க, நான் உயிர். அதாவது பிள்ளைய பார்க்கணும், என் மூத்த மகன் ராமனை பார்க்க வேண்டும், ராமன் இல்லை என்றால் எனக்கு உயிர் இல்லை நினைச்சிட்டு இருக்கிற இவனுக்கு தேர் அவுத்து விட்டு சத்தம் வந்த உடனே என் மகன் வந்து விட்டான் போல் தெரிகிறது, கோசலை போய் பார்த்துட்டு வா. கோசலை படியில் இறங்கல, வசிஷ்ட படி ஏறிட்டு வர்றாரு. வசிஷ்ட சுமந்திரனை பார்த்துட்டு ஒண்ணுமே கேட்கல, வெறும் ஆளா வந்து நிற்கிறேன்.
தெரிஞ்சு போச்சு. அப்படி கேட்டார். அவங்க போயிட்டாங்க. நேரா படி மேல ஏறி போனா கோசலை கேட்டா ராமனும் சீதையும் லட்சுமணன் எங்கேன்னு. இது எப்படி மகாராஜாட்ட சொல்றது இந்த சூழ்நிலையிலே என்று அழுதுகிட்டே போனார் கோசலை. வசிஷ்டர் போய் நின்னார். தசரதனுக்கு கண் தெரியுமல்லவ. வசிஷ்டர் நின்றார். வசிஷ்டர் முடிவரே, என் மகன் ராமன் எங்கே? சுகுந்தரா அப்படியே தள்ளி வந்து, சுகுந்தரா என் மகன் ராமன் வந்து விட்டானா, என் மகன் ராமன் வந்து விட்டானான்னு கேட்கிறார். அப்ப சொன்னான் சுகுந்தரன், மகாபிரபு மகாராஜா சொல்லடா, என் மகன் ராமன் வெறும் ஆளா வந்து நிற்கிறான். நீ ஒன்று பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் என் மகன் அப்படி என்ன காட்டுக்கு போய்விட்டானா என்று கேட்ட பொழுது சுமந்திரன் தலையை அசைச்சான். அப்பவே உயிர் போயிருக்கணும், வார்த்தையே சொல்லல சுமந்திரன். அடுத்த வார்த்தை தசரதன் கேட்டான், அல்ப ஆசை பாருங்க, இந்த அல்ப ஆசை. ஏண்டா சுமந்திரா, என் மகன் ராமன் ரொம்ப தூரம் போயிட்டானா, பக்கத்துல தான் போயிட்டு இருக்கானாங்கிறான். பக்கத்துல போயிட்டு இருந்தா என்ன, ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தா என்ன சார் பண்ண போறான்? என்ன பண்ண போறான் தசரதன்? ரொம்ப தூரம் போயிட்டானா என் மகன் ராமன், பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கானா என்று ஆதங்கத்தோடு இந்த கிழவன் கேட்டான். சுமந்திரன், மகாபிரபு, உங்கள் மகன் ராமன், உங்கள் உயிரடைய மகன் ராமன் ரொம்ப தூரம் போய்விட்டார். ரொம்ப தூரம் போய்விட்டான்னு சொல்லி முடிக்கிறதுக்கு உயிர் போயிடும். அது எழுதுறா கம்பன், நாயகன் பின்னும் தன் தேர்ப்பாகனை நோக்கி. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் லட்டான பாட்டு. நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா கம்பராமாயணத்தையும் ஒரு வருஷம் சொல்லலாம். நீங்கள் கேட்க தயாராக இருந்தாலும், நான் சொல்ல தயாராக இருந்தாலும், கொரோனா விட்டு வைக்கணும், காலம் கடந்து விட்டுவோம். இவர் என்ன இருக்க உட்காந்துட்டு பேசிட்டு வந்து ஒரு பாட்டு அப்படி சார் 10,368 பாட்டு பாடியிருக்கான கம்பன். ஒவ்வொரு பாட்டு லட்டு. நாயகன் பின்னும் தன் தேர்ப்பாகனை நோக்கி. பின்னும் என்பதனால் முன்னாடி செய்தி தெரிஞ்சு போச்சு. சுமந்திரன் தலையை அசைச்ச உடனே புரிஞ்சுக்கிட்டான். பின்னும் மேற்கொண்டும் தன் தேர்ப்பாகனை நோக்கி. தேர்ப்பாகன் சுமந்திரன். நம்பி சேயனோ அணியனோ, இது தேவையாது. நம்பியாயிருக்க ராமன் ரொம்ப தூரம் போயிட்டானா, பக்கத்துல தான் போயிட்டு இருக்கிறானா என்று கேட்டான். நம்பி சேயனோ அணியனோ என்று உரைத்தான். அருமையான பாடம். தேர்வலான்னா தேர் ஓட்டி வந்தவன். வேய் உயர்க்கா, வேயினா மூங்கில். மூங்கில் உயர்ந்த காட்டிலே ராமனும் தம்பியும் சீதையும். ஆனா அவன் இவ ராமத்தை கேட்கறான், மட்டும்தான் கேட்கறாரு ஒரு தசரதர். ஆனா அவன் 3 பேரையும் சொல்றார். தானும் தம்பியும் மிதிலை பொண்ணும், மிதிலை நகரத்திலே பிறந்தவளாக இருக்கிற பொன் போன்ற மருமகளும் போயினன். ஒன்னும் சொல்ல சுமந்தர். போயினன் என்றான், என்ற போதத்தே ஆவி போனான். போனாங்கிற வார்த்தை கால விடும்போது இவன் உயிர் இல்லை. இது ஒரு பாசம் சார் தசரதனுக்கு ராமன் மேல. ஆனா இந்த பாசம் கோசலைக்கும் மற்றவர்களுக்கும் இருந்ததா என்றால் பாசம் இருந்தது, உயிர் போற அளவுக்கு பாசம் இல்லை. ஆனா இது வாங்கியது சாபம். உடனே என்ன பண்ணினார்கள், பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம், வசிஷ்ட மகரிஷி, சுமந்திரன், மற்ற அமைச்சர்கள், படைத்தவர்கள் எல்லாம் அந்த பாடி எடுத்து ஒரு தைலத்தில் வச்சு மூடி வச்சிட்டாங்க. கம்பராமாயணத்தில் ஒரு தைலமாட்டு படலம்னு ஒரு படலம் இருக்கு. அது அந்த காலத்துல எல்லாம் இப்ப மாதிரி ஒரு பதப்படுத்துவதற்கு வேற விஞ்ஞான கருவிகள்லாம் கிடையாது, கெமிக்கல் கிடையாது. தைலத்தில் போட்டு வச்சிருக்கோம். தைலத்தில் வச்சுட்டோம்னா தைலத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் கொஞ்ச நாள் பழுது அடையாம இருக்கும். ஊறுகாயை நம்ம எதில் போட்டு வைக்கிறீங்க, அதிகமான எண்ணெய்
ஊறுகாய் பாட்டில் இருக்குன்னா ஊறுகாய் பாட்டில் அந்த ஊறுகாய்க்கு மேலே கொஞ்சம் தூரம் எண்ணெய் மிதக்குது இல்லை, இதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் நீங்கள் தான் ஊறுகாய் போடுறீங்களான்னு கேட்கக்கூடாது. எனக்கு ஊறுகாயை பற்றி ஒன்றுமே தெரியும், எனக்கு இதை பற்றியே தெரியாது. அதில் தைலமாட்டு படலம்னு இதுக்கு பேர். உடனே தைலத்தில் இருத்தினார்கள். வசிட்ட உடனே சரி பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதான். இப்போ இதெல்லாம் செய்வதற்கு ராமனும் இல்லை, லட்சுமணனும் இல்லை. பரதன் சத்ருகன் 2 பேர் தான் உயிரோடு அங்கே இருக்கிறார்கள். இங்கெல்லாம் உயிர் காட்டுக்கிட்டாங்க. சுமந்தரா குருநாதர் கேகை நாட்டில் இருக்கிற பரதன் கட்டி சத்ரு கட்டி தசரதி மாதிரி இறந்துட்டாருங்கிற செய்தி அங்கே சொல்ல வேண்டாம். சொன்னால் அங்கேயே பாவம் வார்த்தைப்படுவாங்க. அவசரமாக அப்பா ஆட்சியில் சொன்னான்னு சொல்லி ஆட்சிடுவார். சரி என்று சுமந்திர நேராக இங்கேயே போகிறான். போனால் கேகை நாட்டில் பரதனும் சத்ருகனும் தாத்தா பாட்டி விட்டு இருக்கிறாங்க. அந்த தாத்தா பாட்டியோட எந்த தாத்தா பாட்டியோட பரதனுக்கு அந்த கேகை நாட்டு தாத்தாய அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அப்பாவா, அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அப்பா. அந்த அம்மாவுக்கு அப்பா விட்ட போய் இருக்கிறாங்க பரதனும் சத்ருகனும். பரதனும் என்ன காரணம்னா, பொதுவாக நம்ம குடும்பங்களில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பொதுவாக ஒரு குடும்பங்களில் ஓடி போய் தாத்தா பாட்டி செல்லம்னா ஒரு செல்லம் அதிகம்தான். தாய் வழி பாட்டினா கொஞ்சம் அதிகமாக செல்லம் பண்ணி பிள்ளைகள். அது மாதிரி நேராக கேகே நாட்டில் போய் இருந்தான். போய் சொன்னான் சுமந்திரன். தசரத மகா சக்கரவர்த்தி ஆட்சியோட சொன்னான், தோ கிளம்பிட்டோம் தேரில் ஏறி நேரா வந்தார்கள். வேகமாக வர்றாரு. அப்படி வந்து நீங்கள் சம்பூர்ணராமன் படத்தில் பார்த்துருப்பீங்க. பரதனும் சத்ருகனும் தேரில் வருவார்கள். ஊரே அப்படியே நிசப்தமாக இருக்கும், சூன்யமாக இருக்கும். ஒரு இடத்துல கூட ஒரு மகிழ்ச்சி இருக்காது, ஒரு சிரிப்பொலி இருக்காது, கலகலப்பு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. கண்டிப்பா சுந்தரர் என்ன பரதா, என்ன ஊரில் ஒன்றும் கலையே காணும். ஊரில் இருந்து லட்சுமி வெளில போயிட்டு அதுதான் லட்சுமி வெளில போட்டார். ஊரில் இருந்த லட்சுமி வெளியில் போன மகாலட்சுமி கடாட்சமே காணும். கரதை விட கரை, ஒரு சப்தம் இல்லை. நீங்கள் வாங்க போகலாம். ஆட்சி நேராக வாங்க. இப்போ நம்ம எங்கே போகணும்? கைகை அரண்மனைக்கு போகணும். தசரதர் ஆட்சி வர சொன்னாலும் சொன்னீங்களே நீங்கள். இல்லை உங்க அம்மா முதல்ல பார்த்துட்டு போய் அப்பாவை பார்க்கலாம். இவன் அதுக்கு மேலே சொல்றதுக்கு கொஞ்சம் தைரியம் இல்லை. சரி வாங்க நேராக கைகை அரண்மனைக்கு போகிறான். கைகை அரண்மனைக்கு போய் நிற்கிறான். அதாவது இந்த ரொம்ப அருமையான இடம் இது. பரதன் போய் கைகையை பார்க்கறான். பார்த்தா கைகை உடனே தன்னுடைய மகன் வந்த உடனே, பாடா தம்பி பரதா, நீ தனியா வந்தியா? சத்ருவும் சேர்ந்து வந்துட்டாமா. அங்க தாத்தா பாட்டி நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. அப்பா எங்க? அப்பா எங்கம்மா? அப்பா எங்கம்மா? எங்க அவன் கதறான். அந்த பையன் என்னமோ ஒரு மனசுல கொஞ்சம் கவலைப்படாத தம்பி, சில விஷயம் சொல்றேன், உட்கார். அம்மா உண்மையை சொல்லு, எங்க அப்பா? தந்தை எங்கம்மா? அப்பா எங்கம்மா என்று அழுதுகிட்டே கேட்டான் அந்த பரதன். ஒண்ணுடா தம்பி, முதல்ல உட்கார். இல்லை சொல்லு, எனக்கு தந்தையை பார்க்கணும்னு மனசு என்னமோ போல இருக்குது, ஏதோ ஒரு வருத்தம் இருக்கிறது என் மனதில். உங்க அப்பா வானகம் போய். ஐயோ, அப்பா என்ன அழிச்சிட சொன்னார் தானே சுமந்திரன் சொன்னான். அப்பா வானகம் போயிட்டார். வானகம் போய்விட்டார் தந்தை என்ன சொன்னால் அது ரொம்ப லேசா சொல்லியே தாயே. கொஞ்சம் கூட உனக்கு அழுக வரலையே, முகத்தில் ஒரு சோகம் இல்லையே தாயே, நீ என்னம்மா நினைக்கிற? எப்படிம்மா அப்பா வானகம் போனார்? இது சரி, இதெல்லாம் இருக்கு. அப்பா வானகம் போயிட்டாருன்னா அண்ணன் ராமன் இருக்காரே, அவர் தான் எனக்கு அப்பாவுக்கு அப்புறம் இன்னொரு அப்பா மாதிரி. அதனால நான் ராமனை போய் பார்த்துட்டு வர்றேன். அவரை பார்த்தாதான் என் மனம் சாந்தி அடையும். கைகை
பரதா, அம்மா உன் தந்தை வானகம் போனார், உன் அண்ணன் ராமன் கானகம் போனான். என்ன அர்த்தம்னா, அப்பா இறந்து விட்டார், அண்ணன் கானகம் காட்டுக்கு போயிட்டான். கானகம்னா காடு. இதெல்லாம் ஏமா நடந்தது, ஏமா இந்த ஊர்ல இப்படி நடக்குது சொல்லிட்டு கீழே விழுது கதறினான். கைகையை சொன்னா, தம்பி மகனே வருத்தப்படாத, இதை நான் தான் ஏற்பாடு பண்ணேன். நான் 2 வரங்களினால் உனக்கு ஆட்சி வேண்டும் என்றும், இன்னொரு வரத்தினால் ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் என்றும் நான் தான் வரங்களை வாங்கினேன். உங்க அப்பா அதை கொடுத்து விட்டு உங்க அப்பா இறந்து விட்டார். அடி பாவின்னு நான் பரதம். யார சொல்றான் பாவின்னு? அம்மா. அடி அடி பாவி, மகா பாவி, இந்த நாட்டுக்கு சூன்யமா வந்து வாய்ச்சிட்டி. கோசலையும் சுமத்திரையும் இருக்கிற அரண்மனையிலையா நீ இருக்கிற? கணவனையே கொன்னுட்டியே. தெய்வம் மாதிரி இந்த ராமனை காட்டுக்கு அனுப்ப எப்படி மனசு வந்தது என்றெல்லாம் கேட்டான். இல்ல, எனக்கு வந்து அது கேட்க வேண்டும் என்று தோன்றியது, கேட்டேன். உங்க அப்பா எனக்கு 2 வரம் கொடுத்திருந்தார், அதனால கேட்டேன். உடனே ராமன், இல்ல இனிமேல் இந்த ஊர்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்துட்டு போய் இந்த தன்னுடைய தாயினுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டத்துக்கு போனேன். இனி உயிரோடு இருக்கக்கூடாது. அப்பா இறந்து விட்டார், அண்ணன் காட்டுக்கு விட்டார்னா இதற்கு நீதான் காரணம் என்றால் உயிரோடு இருக்க கூட இருந்தால் பிடிச்சி அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல போனான் பாருங்க. அடுத்த ஒரு டக்குன்னு எடுத்துட்டு வெளில வந்தோம். ஏண்டா மகனே பரதா, தாய் என்று சொல் தடுத்து விட்டதா என்று கேட்டான். இல்லை, தாய் எனும் சொல் என்னை தடுக்கவில்லை. நான் ஒருவேளை உன்னை கொன்றுவிட்டு காட்டுக்கு போவேனையானா ராமன் நான் என்னை பார்த்துட்டு அம்மா நல்லா இருக்கார்களா என்று கேட்டார்களே, ஆனால் ஆமா கோசலை தாய் நல்லா இருக்கு. பரதா, அம்மா நன்றாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் யாரை பற்றி பேசுகிறாய்? சுமந்திரன். பரதா, என் அம்மா கைகை நல்லா இருக்கிறாள் என்று தாண்டா கேட்கிறேன், சொல்றா பதில் என்று ஒருவேளை எங்க ராமண்ணா என்னை பார்த்து கேட்டார்னா நான் தான் அவளை கொண்டுட்டேன்னு சொன்னா என் முகத்துல முழிக்காதரா மகா பாவி என்று என் அண்ணன் கோபித்துக் கொள்வான் என்பதற்காக உன்னை விடுகிறேன். ஆயவன் முனியும் என்று அஞ்சினேனால் தாய் எனும் ஒரு சொல் என்னை தடுக்க பாடாது என்று கடுமையாக ஏசிவிட்டு, சி என் முகத்தில் வழிக்காக சொல்லிட்டு நேரா ராமனும் இல்லை, பரத லட்சுமணனும் இல்லைன்னு தெரிஞ்சு சத்ருன்னு அழைச்சிக்கிட்டு வசிஷ்ட மகரிஷி பார்த்துக்கிட்டு எல்லாவற்றிற்கும் ஆறுதலாக இருக்கிற நிலையில எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் தான், அப்பாவும் இறந்துட்டாங்க. கோசலை அம்மா போய் பார்க்க நேரம் கோசலை தாய் வீட்டுக்கு போனான். எல்லாம் அவங்க அம்மனை அவங்க இடத்துல இருக்கிறாங்க. போய் தடால்னு பரதன் கோசலை தாய் காலில் விழுந்தான். இவனைத்தான் அவ சொன்னான், நிறை குணத்தவன் நின்னினும் நல்லன்னு. அன்னைக்கு பார்த்தோம் நம்ம, ராமா உன்னை விட சிறந்தவன் பரதன். தாயே அம்மா இது மாதிரி நடந்து போச்சேம்மா, இந்த நாட்டில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அப்பா இறந்து விட்டார்கள், அண்ணன் காட்டுக்கு போயிட்டார், இப்படிலாம் நடந்து போச்சேம்மா, நான் கேட்டுனால தாங்க முடியலையேன்னு இவன் சொல்லி வருத்தப்பட்டான். கோசலை பேசாம இருந்திருக்கலாம், ஒரு வார்த்தை கேட்டுட்டான். என்ன வார்த்தை கேட்டான்னா, இதெல்லாம் உனக்கு முன்னாடி தெரியாதான்னு கேட்டான். அவங்க எப்படி இருக்கும் கதறான் சார். அப்ப கோசலையா இருக்கிற உங்களுக்கு கூட என்ன என்னவென்றால் எங்க அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வர வாங்கிக்க சொல்லிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி போய் கேட்க நாட்டை ஒழிஞ்சுக்கிட்டே நினைக்கிறியாமா? நீ நினைச்சிட்டியாமா? அப்படி என்ன அவ்வளவு கேவலமானவனா நானு ஏமா அப்படி நினைச்சேன் என்று சொல்லி அந்த பரதன் கோசலை காலில் விழுந்து பொதுவா துடிக்கிறான் சார். தப்பு செய்யாதவனுக்கு நீதான் காரணமா இருப்பியோன்னு கேட்டுவிட்டா எப்படி சார் இருக்கலாம்? அம்மா பொய் சாட்சி சொன்னவன், கடன் வாங்கி கொண்டு இல்லை என்று சொல்பவன், தன் மனைவி அல்லாது இன்னொரு பெண்ணை விரும்புபவன், தன் நாட்டில் இருக்கிற ஆட்சி வேறொரு எழுதி வைத்து விட்டு தான் வேறொரு நாட்டுக்கு ஓடிவிட்டவன், பல்வேறு கொலை செய்தவன், வேறு விதமான பல்வேறு பாவங்களை செய்தவன் எல்லாம் எந்த நரகத்துக்கு போய்விடுவானோ அந்த நரகத்துக்கு நான் இது தெரிஞ்சு செஞ்சிருந்தேன்னா நானும் போவேம்மா, சத்தியம்னா. தெய்வங்களை எல்லாம் பார்த்து கேட்கிறான், இந்த மாதிரி அம்மா கேட்டுட்டாங்களே. உடனே அந்த கோசலை பரதனை கட்டி அணைத்துக் கொண்டு, தவறா நினைக்காதரா தம்பி, பரதா ஏதோ ஒரு பாசத்தில் கேட்டுவிட்டேன், உன்னை நான் பத்தி உயர்வாதாண்ட நினைச்சுக்கிட்டு இருக்கிற கண்ணு என்று சொன்னாள்.
எல்லாம் கோசலையெல்லாம் பார்த்துட்டு உடனே வசிஷ்ட மகரிஷி அங்கிருந்து வந்தார். அதிகமாக பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் பரதா, சத்துருக்கனான் அடுத்த காரியம் செய்ய வேண்டும். தைலத்தில் தந்தையார் உடல் இருக்கிறது, அவர் செய்ய வேண்டிய ஈமக்கள் எல்லாம் செய்ய வேண்டும். சரி என்று வசிஷ்ட மகரிஷியுடைய திருவடியில் விழுந்து வணங்கிவிட்டு பரதன் சொன்னான், சரி எங்க அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்திடுறேன்னு சொல்லிட்டு அப்படி கொட்டாம பாருங்க குடிக்கிறதுக்காக. பரதா, ஐயா குருநாதா, அப்பா சாகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறந்துட்டாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க அப்பா? எனக்கு எதையும் சொன்னார்களா? அது எப்படி சொல்லுவேன்னு பரதா, இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன். இறக்கும் போது கையை தான் இதற்கு காரணமாக இருந்து விட்டாள் என்று சொல்லி தன் மீது கொண்ட வெறுப்பிலும் ராமன் மேல கொண்டிருக்கிற விருப்பத்திலும் அவன் சொல்லிவிட்டு சொன்னார், இந்த கையை இருக்கிற இவள் எனக்கு தாரம் அல்லள், இவள் வயிற்று பிறந்தவனாக இருக்கிற பரதன் அந்த காரியத்திற்கு ஆகான் என்று சொல்லி. அதனால பரதா, இவள் ஓரமா உட்கார், நீ ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியே எப்படி சார் இருக்கும் ஒரு நல்ல ஆத்மாவுக்கு அடின்னா அடிமேல விடுது. அப்படியே கடந்து எந்த தந்தைக்கு ஈமக்கண்டு செய்யக்கூடாது என்று என்னை ஒதுக்கி விட்டாரோ அந்த தந்தை உட்கார்ந்த அரியணையில் நான் ஆட்சி பண்ண வேண்டுமா? இது என்ன நியாயம் சுவாமி, நீங்களே சொல்லுங்கள். வரதா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும், நீ உட்காரப்பா. அவரு தான் மனைவி மேல உள்ள கோபத்துல ஒன்னையும் தண்டிச்சு விட்டார். சரி உட்கார்ந்தார்கள். உடனே பரதன் சத்துருக்கணன் எல்லாம் உட்கார்ந்த பிறகு சத்துருக்கன் எல்லா விதமான ஈமச் சடங்குகளையும் செய்து முடித்தான். பரதன் உடனே கொஞ்சம் கண்ணீர் ஆறி ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. வசிஷ்ட முனிவரை போய் பார்த்து அவர் திருவடியில விழுந்தான். எனக்கு ஒரு விண்ணப்பம் என்றார். என்ன பரதா? நாம் எல்லோரும் சேர்ந்து போய் ராமர் ஆட்சி வந்துடும். எங்க அப்பா சொல்லி தானே எங்க அண்ணன் காட்டுக்கு போனார், நான் போய் கூப்பிட்டா வந்துடுவார். என் மேல எங்க அப்பா எங்க அண்ணனுக்கு தனி பாசம். நான் போய் கூப்பிட்டா எங்க அண்ணன் வந்துடுவார். நடக்குமாடா பரதா? இல்ல கூப்பிடுவோம். நீங்க என்னோட யாரெல்லாம் வர விரும்புறாங்களோ அத்தனை பேரையும் வர சொல்லி நீங்க தண்டனை போட்டுருங்க. உடனே அயோத்தி மாநகரத்துல பகிரங்கமா ஒரு தண்டனை. நாளை காலை பரதனாய் இருக்கிற இளையவர், அரசனாக வர வேண்டியவர், தன் அண்ணனாகி இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்தவரை அழைத்து கொண்டு வந்து அருகில் அமர வைக்கப் போயிருந்ததற்காக பிடிவாதமாக ஒரு சபதம் வைத்துக் கொண்டு ஊர் மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு போய் அழைக்க போற என்று முடிவெடுத்திருக்கிறார். வருகிறவர்கள் வரலாம் என்று பகிரங்க தண்டை போட்டாங்க. பார்த்தா ஊரே பரதன், சத்துருக்கணன், கோசலே, சுமந்திர, வசிஷ்ட மகரிஷி, சுமந்திரன், இன்னும் இந்த ஊர்ல இருக்கிற நல்லவங்க கேட்ட எல்லாம் திரண்டு ஒரு 10,000 பேர் கூட்டம் தேர்ந்துச்சு. இதுல கையை போட்டாளா இல்லையா? உங்களுக்கு அது கேள்வி வரும்ல, அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல. பரதன் போய் ராமன் ஆட்சியில் உட்கார வைக்க போறான். ஊர் மக்கள் எல்லாம் திரண்டுட்டாங்க. கோசலை பொருட்டுட்டா, சுமத்திரை பொருட்டுட்டா, கை என்ன பண்ணினா? நான் தானே அவனை காட்டுக்கு அமைச்சு நான் எப்படி வந்து ஆட்சி விடுறேன்? இந்த முட்டா பைய நான் சொன்ன வார்த்தை கேட்காம புறப்பட்டு போறாங்கன்னா அவன் போனா போட்டு சொல்லிட்டு இவங்க கையை வீட்டில் இருக்கலாம் இல்ல, இவளுக்கு கிளம்பிச்சா சார். இவளும் புடையெல்லாம் மாத்திக்கிட்டு உடனே கிளம்பி நிற்கிறா சார் பரதன். என்னது வரதா? எது எப்படி இருந்தாலும் நீ ராமனை அழைக்க போகிற அந்த செயலில் நானும் உடன் வருகிறேன். ஒருவேளை ராமன் இந்த நாட்டுக்கு வந்து ஆட்சி பண்ணினால் எனக்கு உடன்பாடுதான். எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் தான் ராமனை காட்டுக்கு அனுப்பினேன். எந்த பணி இருந்தால் பரவாயில்லை, தீமை வந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் உடன் வருகிறேன். என்னை தயவுசெய்து மறுக்காமல் அழைச்சி போடா வரதா என்று காலில் விழாத முறை கையை கெஞ்சிரா சார். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், கைகையே இப்ப கூப்பிட போறான். கைகை என்ன நினைக்கிறேன்? இப்ப கைகை நல்லவளா கேட்டவளா? முடிவெடுத்ததான் பரதன், சத்ருகணன், வசிஷ்ட மகரிஷி, சுமந்திரன், கோசலை, கைகேயி,
எல்லாம் சேர்ந்து எல்லாம் கும்பலாக ஒரு 10,000 பேர் சேர்ந்து போகிறாங்க. போனால் நேராக எங்கே போகிறாங்கன்னா கங்கை கரைக்கு சிறுங்கி போயிடறாங்க. ஏன்னா அந்த ரூட்டில் தான் ராமன் போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, சுதந்திரம் சொல்லியிருக்காங்க. சிறுங்கி பேரை நெருங்க 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே மலை மேலே உட்காந்துருந்த குகன் என்ன பண்ணிவிட்டான், ஆஹா இந்த பரதன்மய அவன் இந்த பரதன்மய நாட்டில் இருந்த ராமனை காட்டுக்கு துரத்து விட்டு ஆயோட சேர்ந்துக்கிட்டு இங்கே காட்டிலே இருக்க விட சொல்லிட்டு இங்கேயும் கொல்ல வர்றான் போல் இருக்கு, படையை திரட்டிட்டு வர்றான் அப்படின்னு தொலைவில் இருந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு சொன்னான். அது மாதிரி கண்ணால் காண்பதும் போய் கிட்ட வர 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 சுமந்திரனை பார்த்து கேட்குறார் பரதர், இவன் யாருன்னு. இவன் ரொம்ப நாவாய் வேட்டுவன், 1000 நாவாய்களுக்கு தலைவன், உங்கள் அண்ணன் ராமனுக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படிலாம் சொல்கிறாங்க. சுந்தரம் கூட அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கிட்ட வர வர பார்த்தா அப்படியே கண்ணீர் வார மரவுரி தரித்து கொண்டு பக்கா துறவியா பரதம் போகிறான், பக்கா துறவியா சத்ருகன் வரான். எல்லாரும் கண்ணீர் வர அழுதுகிட்டே வர்றாங்க. இவங்களா போர் செய்ய வர்றாங்க. அப்பா அதை அப்படி வருத்தப்படுறான். அப்போ முதல்ல என்ன பண்ணுறான், அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே, என் தலைவன் ராமன் நாட்டை ஆளாமன், வஞ்சனையால் அரசு எய்திய, வஞ்சகத்தினால அரச புடியிட்ட இவன் மன்னரும் வந்தாரே, செஞ்சரம் என்பன தீவுகின்றன செல்லாவோ, உயிஞ்சிவர் போய்விடின் நாய்க்குகன் என்று என்னையே சாவோ. இப்போ இவங்க என்னை தாண்டி ராமனுக்கு ஏதோ ஆபத்து உண்டு பண்ணாங்கன்னா நான் உயிரோடு இருக்கிற வரை நடக்கக்கூடாது. ஒருவேளை என்னை தாண்டி அவங்க துன்பம் கொடுத்தாங்கன்னா நான் இங்கே உயிரோடு இருந்தேன்னா நாய்க்குகன் என்று கேவலமா என்னை பேச மாட்டார்களா? ஆட நெடுந்திரையாறு கடந்திவர் போவாரோ, வேட நெடும்படை இப்படிலாம் கடுமையாக பேசி முடிக்கிறான். கிட்ட வந்துட்டான், ஒரு 10 அடி தொலைவில் வந்துட்டான். பரதன் புகன் பார்க்கிறான். கண்ணீர் மாற கண்ணத்தில் ஒரு கண்ணீர் சூடாக இருக்கு. சாப்பிட்டு 10 நாள் இருக்கும்போது நிற்கிறான். அவரெல்லாம் கிட்ட பாடு அருமையான பாட்டு கும்பம் நான் வர்க்கல என்புடையானை மாசடைந்த மெய்யானை. ரொம்ப சோகமான பாட்டு. வர்க்கல எங்குடையானை, வர்க்கலைன்னா மரவுரி, மரவுரி தான் உடை என்று தரித்து கொண்டு வருகின்ற பரதனை. மாசடைந்த மெய்யானை, மாசடைந்த மெய்யன்னா குடிச்சு படலாம். ஏன்னா அவன் அங்கே வந்ததுலேருந்து குளிக்கல, ஒன்றும் பண்ண. நற்க அணிய என்ன நகை இழந்த முகத்தானே, சிரிச்சு 10 நாள் வேண்டும். கற்க அணிய கணிகின்ற துயரானை, இவனை பார்த்தா கல்லு கூட கண்ணீர் விடுவோம். அப்படி ஒரு ரொம்ப அளவிறந்த துயரத்தோடு வந்து நிற்கிற பரதனை கண்ணுற்றான். அப்படி கண்ணுற்றானா அதை எழுதுறான் கம்மன் பாருங்க. முதல் 3 வரியில பரதன் எப்படி இருக்கிறான், அழுக்கடைந்த உடை, அழுக்கடைந்த மேனி, கண்ணீர் வார இருக்கிற தோற்றம், சாப்பிட்டு 10 நாள் இருக்கும்போது இருக்கிறது. பார்த்தா கல்லு கூட கண்ணீர் இருக்கு. இந்த உருவத்தை பார்த்தான் பரதனை. அடுத்த வினாடி குகன் கையிலிருந்து வில்லு கீழே விழுந்தான். ஏன்னா வில்லு வச்சுருந்தா சண்டை போட தயாராக இருந்தான். விற்கையினின்று இடை வீழ விம்முற்று என்று ஒடிந்தான். அப்படி விம்மிட்டு நின்று வந்தான். கிட்ட வந்தான் பரதன். அப்படியே ஓடி போய் பரதன் காலில் விழுந்தானான் குகன். சொல்றான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் அவசரப்பட்டுட்டேன், நான் தான் மிகப்பெரிய பிழை செய்து விட்டேன். என் ராமனுக்கு தம்பியா தப்பு பண்ணுவானாங்கிறான். எம்பெருமான் பின் பிறந்தால் இழைப்பரோ பிழைப்பு என்றான். பிழைப்புனா தவறு. என் தலைவனாக இருக்கிற அந்த ராமனுக்கு பின்னாடி பிறந்தவன் யார் தப்பு பண்ண மாட்டானே, இவன் மட்டும் எப்படி தப்பு பண்ணுவான், நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். கிட்ட வந்த உடனே பரதன் உடனே குகன் காலில் விழுந்தான், குகன் பரதன் காலில் விழுந்தான். 2 பேரும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. பரதன் அழுதான். நிறைய எங்கள் அண்ணன் ராமன் கட்டி போகிறதுக்கு நான் ஒரு காரணமாயிட்டு அழுதான். அப்படியே அழுதுட்டு கொஞ்சம் தூரம் போய் சாப்பிட்றீங்களான்னு குகன் கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் ஆனால் எனக்கு
சாப்பாடு சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. நான் கேகே நாட்டில் சாப்பிட்டதான், இப்போ ஒன்றுமே சாப்பிட்றதில்லை, எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நான் பரதன். ஒரு இடத்துக்கு போய் எங்கள் அண்ணன் ராமன், எங்கள் அண்ணி சீதை, என் தம்பி லட்சுமணன் 3 பேர் காட்டில் எங்கே இருந்தாங்க, உங்ககிட்ட ஒரு நாள் தங்கியிருந்தாங்களாம்ல, எங்கே படுத்திருந்தாங்க எங்கள் அண்ணன் அண்ணின்னு கேட்டான். யார் கேட்குறவன்? என் பரதன். குகன் ஆட்சிக்கு போய், இதோ இந்த பூசை தெரியுது பாரு, இந்த பூசைக்குள்ள தான் ராமன் சீதையும் உறங்கினார்கள். அந்த பூசை வாசல்ல லட்சுமணன் கையில வில்ல மூடிக்கிட்டு ராத்திரி பூரா நின்றுட்டு இருந்தான். ராத்திரி பூரா நின்றுகிட்டு இருந்தான். இவனுக்கு பிடித்த குகனுக்கு இவனு நின்றுகிட்டு இருந்தான். ராமனோட ஒரு நாள் பழகினவங்க உயிர் விடுவான் சார். அது அப்படி ஒரு தேஜஸ் சார், ராமன் தேஜஸ். சொல்ல பாருங்க. அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும். அல்லுன்னா இருட்டு, அல்லங்காடி என்றால் ராத்திரி கடை, பகலங்காடின பகல் கடை. அதான் அல்லும் பகலும். பகல்னா தெரியுது, அல்லுன்னா இரவு. அல்லையாண்டு இரவு மாதிரி இரவு நேரம் போல இருக்கின்ற மேனி கொண்ட அழகனாயிருக்கிற ராமனும், தாமரை போன்ற மறந்த முகம் கொண்ட அடி சீதையும் சொல்லணும். கம்பன் சீதை அழகாக தானே இருந்திருக்கா, தூங்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். சொல்லவன் யாரு? குகன். கேட்கிறவன் யாரு? பரதன். 2 ஆண்கள் சகோதர நிலை உடையவர்கள் தன்னுடைய அண்ணி முறையுடைய தம்பி மனையுடைய ஒருத்தி தூங்குற சொல்லும் பொழுது ஒரு எழுத்தில் கூட அழகு வர்ணனை வந்துவிடக் கூடாது என்று கருதுகிறான் நனிநாகரிகத்தை உச்சியில் இருக்கிற கம்பன். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும், அழகன் ராமனும், அவளும் அவ்வளவுதான். என்ன தெரியுது? இன்னொருத்தருடைய மனைவிய அவ எவ்வளவு அழகா இருந்தாலும் அழகு உடையவள் சொல்லுவது கூட நாகரிகம் இல்லை. இன்னொருத்த மனைவியை ஒருத்தன் வர்ணிக்கிறான்னா அவன் மனசுல ஆபாசம் நிறைந்தவன் அர்த்தம். ரெண்டு பார்க்க போறோம். வாலியினுடைய கூற்றுல சுக்ரீவன் மனைவிய அவன் அபகரிச்சு வச்சிடான். அப்ப ராமனுடைய மனைவிய இவன் வர்ணிக்கிறான் சார். யாரு? வாலி ராமர் முன்னாடியே வர்ணிக்கிறான். ஓ மனைவி இருக்கிறாளே அழகானவள் வர்ணிக்கிறான் சார். ஏன் கம்பன் காட்டுறான்னா அவ்வளவு மனக்கேடு உள்ளவன் வாலி, இவன் மனக்குன்று குணக்குன்றுகள். அல்லையாண்டமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. அவள் ஒரே வார்த்தை. நம்ம பொதுவாக நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல காலேஜில் படிக்கிற பொழுது ஒரு வகுப்பில் படிக்கிற பையனோ ப்ரோ மாயவன் ப்ரோ வந்து ஒரு வார்த்தை. இப்போ என்னோட கேட்டா பங்கு, என் பங்கு ஓ பங்கு, என்னடா பங்கு? சொத்தே கிடையாது, வெறும் பய. இது பங்கு வேற, புரோட்டா சூரியன். பங்கு என் பங்கு ஓ பங்கு, பங்காளி. இதெல்லாம் சகோதர பாசத்துக்கு அடையாளம். அப்புறம் அது கொஞ்ச நாள் இருந்தது. அப்புறம் நம்ம மச்சின்னுட்டான். ஏன்டா பங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், புரோன்னு சொன்னா, அது சொன்னா, இது சொன்னா, அப்புறம் ஏன்டா பச்சின்னு சொன்னான்னா அதான் தான் பொன்னாடிக்கு சேஃப்னு நினைக்கிறோம். டக்குனு ஏன் உறவா மாற்றிவிட்டான்னா அது அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஒரு உதாரணம் சொல்றேன். கடத்தலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் தன்னுடைய நண்பனை அண்ணன் தம்பின்னு பேசிக்கிட்டு இருப்பான். கடைசியில் எழுதுவான். கல்யாணம் ஆகி வந்தா மனைவி, ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வந்து அந்த ஃப்ரெண்டு வந்துருக்கிறான். அவன் அண்ணம்மா தம்பிம்மா, தம்பியும் அண்ணன் பேசி வளரு. அங்கேயும் அங்கேயும் குழந்தை ஓடி வந்து அப்பா டாடி டாடி இவர் யாருன்னா, இவர் உனக்கு சித்தப்பா முறையில் சொல்லணும், வேண்டாம், அது அவ்வளோ சேஃப்டி இல்லை. இப்போ மாமன், அது எப்படி திடீர்னு சித்தப்பா மாமன் ஆயிட்டான்? சித்தப்பா தானே சொல்லணும். சொல்றான் அது அவ்வளோ நல்லது இல்லை, அந்த பேரை பற்றி எனக்கு தெரியும். இதுதான் சார் லைஃப். அண்ணன் தம்பியா படிக்கிட்டு இருந்தவன் டப்புன்னு
நான் தங்கச்சி பொண்டாட்டிக்கு அண்ணன்பான் சார், மாமே மச்சான்பான் சார். அதான் மச்சின்னு பறக்கிறான். இப்போ கோ விட்டான், பங்க விட்டான், மச்சி அப்படிங்கிறான். வேண்டாண்ணா, அதான் உனக்கு எனக்கு நல்லது. ஓகே போய் அது மாதிரி அப்படிலாம் இல்லாமல் அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அழகில்லை அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வெயில் உயிர்ப்போடும் வீரன். யார் வீரன்? லட்சுமணன். கையில் வில்லு வச்சுக்கிட்டா ராத்திரி பூரா தூங்கல, விம்மிக்கிட்டே இருக்கிறான். கல்லையான் உயர்ந்த தோலாய் வரதனே கண்களில் நீர் பொழிய ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருக்கானா லட்சுமணன். 14 வருஷமா அழுதான் சார். லட்சுமண மாதிரி ஒரு தம்பியை பார்க்க முடியாது சார். ராத்திரி பூரா தூங்க மாட்டான், அண்ணனுக்காக அழுதுகிட்டே இருப்பான். கண்கள் நீர் சொழிய எல்லை காண்பளவும் நின்றான். என்ன எல்லை? விடியற் காலை எப்போ வரும்னு பார்த்துட்டு இருப்பான். எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். கண் நயனம்னா கண்ணு, கண்ணு சிமிட்டாம அப்படி அப்படி வச்சிருந்தான், பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்ற. நின்றான். அவ்வளோதான். பரதன் அங்கேயும் போனான். அந்த குடிசையில் அப்படியே மண்ணில் விழுந்து பிறண்டு அழுகுறான். அண்ணா ராமண்ணா ராமண்ணா ராமண்ணான்னு அழுதான். நான் பிறக்காமலே இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஒரு தம்பி பிறந்து உன் கூடவே 14 வருஷம் இருக்கிறான். நான் ஒரு தம்பி பிறந்து உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சிடனே, நான் பிறக்காமலே இருந்திருக்கலாமே என்று பரதன் கண்ணீர் விட்டு கதறினான். அதன் பிறகு பரதன் சொன்னான், நாங்கள் 10,000 பேர் வந்திருக்கிறோம், நீ 1000 நாவாய் உன்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கு. ஒரு நாவாயில் 10 பேர், என்னோட 10,000 பேர் போயிடலாம். கங்கை கரையில் அங்கே ராமர், எங்கள் ராம அண்ணன் இருக்கிறார், ராம சித்திரகூடத்தில் இருக்கிறார். அது அங்கே போய் எங்கள் ராம அண்ணன் காலில் விழுந்து வணங்கி அவர் அழைச்சிக்கிட்டு ஊருக்கு அழைச்சி போகலான்னு இருக்கோம். நாங்கள் எல்லாம் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ராமன் இல்லாத அயோத்தி எங்களுக்கு பாலைவனம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பரதன் சொன்னான். உடனே குகன் நானும் வர்றேன்னு சொன்னான். சரி, சேர்ந்து போகலாம். இன்றைக்கி நாங்கள் இரவு இங்கே தங்கிடுறோம். நாளை காலையில் ஒரு 1000 நாவாய் தோணி அது ஏற்பாடு பண்ணிடு. ஒரு தோணிக்கு 10 பேர் உட்காந்துட்டு நம்ம பயணம் பண்ணிடலாம். 1000 தோணி ஓட்டுறவனு ஏற்பாடு. அதெல்லாம் எல்லாம் என்கிட்ட ஆள் இருக்குன்ட்டான். அது சிறுங்கி பேரத்த குகன். மறுநாள் காலையில் 1000 தோணிகள் வரப்போகின்றன. 1000 தோணி ஓட்டுறவன் ஏற்பாடு பண்ணிவிட்டார். ஒரே ஒரு தோணியில் பரதன், சத்ருகனன், கோசலை, கைகேயி, சுமந்திர, வசிஷ்டர், இன்னும் 2 பேர் 10 பேர் உட்காடுறாங்க. பாக்கி தொழில் ஒருத்தர். இது ஒரே போட்டில் 3 பேர் யாரை? கோசலை, சுமந்திர, கை உட்காந்துருக்கிறாங்க. அப்படி தோணி போயிட்டு இருக்கு. அப்போ நடுப்புற அது தொடங்கிட்டு முடிச்சிடுறேன். நடுப்புற உடனே குகன் கேட்குறான். குகன் தோணி ஓட்டலை, ஆளை ஓட்ட சொல்லியிருக்கான். ஒரு மாஸ்டர் டிரைவரை. குகன் உட்காந்துருக்கான். பரதனை பார்த்து, பரதா அண்ணா, இந்த 3 தேவியர் உட்கார்ந்துருக்கிறாங்களே யாராருன்னு கேட்குறான். உடனே பரதன் கோசலை அறிமுகப்படுத்துகிறான். கோசலை காலில் விழுந்து வணங்குறான் குகன். சுமத்திரை அறிமுகப்படுத்தினான். சுமத்திர காலில் விழுந்து வணங்கினான் குகன். கைகையை அறிமுகப்படுத்துகிறான். யார்? பரதன். அப்போ கைகையை காலில் குகன் விழுந்து வணங்கினானா என்ற சஸ்பென்ஸோடு இந்த கிளாஸை நிறுத்திவிடுறேன். அப்போதான் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இப்போ போட்டு போய்கிட்டு இருக்குது கங்கையில் எல்லாரும் பேசிட்டு போகிறாங்க. அப்போ கைகையை உட்கார்ந்துருக்கிறா. அவள் அறிமுகப்படுத்தப்படுகிறாள். யார் மூலமானா? பரதன் மூலமாக. பரதன் என்ன சொல்லி அறிமுகப்படுத்துகிறான்? தன் தாயை. மற்றவங்களும் இப்படி அறிமுகப்படுத்தலாம். இந்த 3 பேர் 2 பேர் காலில் விழுந்து வணங்கின குகன் கைகை காலில் வணங்கினானா விழுந்து வணங்க இல்லையா என்ற அந்த சஸ்பென்ஸோடு இந்த வகுப்பை நான் நிறுத்திக்கிறேன். நாம் நாளைய பொழுதில் அது அந்த போட்டு போகிற காட்சியும் அங்கே அறிமுகமும் அப்போ குகன் நடந்து கொண்ட நிலையும் எல்லாரும் சேர்த்து சிந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். சீதாபிரனுடனாய் இருக்கிற ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.